ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 1 1 John chapter 1 verse 4. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய அந்திய காலத்திலே, தன்னுடைய முதிர்ந்த வயதிலே, கிட்டத்தட்ட 90 வயதிற்கும் மேற்பட்ட ஒரு வயதிலே தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாதாரணமாக பார்க்கும் பொழுது முதிர்ந்த வயதுடையவர்கள், அவர்களை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா பலவிதமான குறைகளை சொல்லுவாங்க. என் சரீரம் பலவீனமாக இருக்குது, என்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாரும் என்னை சரியாகவே கவனிக்க மாட்டேன்றாங்க சொல்லி எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான முதியோர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள், நிறைய குறைகளை சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல யோவான் என்கிற அப்போஸ்தலன் ஒரு முதிர்ந்த வயதிலே அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிறைவான சந்தோஷம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததினால்தான், அவர் அந்த அனுபவத்தில் இருந்ததினால்தான் அவர் அங்கே ஊர்ஜிதமாக பறைச்சாற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எது குறைந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷம். இன்றைக்கி பல இடங்களிலே கேளிக்கை விடுதிகள், உல்லாச பிரயாணங்கள், உல்லாச விடுதிகள், பலவிதமான களியாட்டுகள், இவைகளெல்லாம் எங்கு பார்த்தாலும் நிறைந்து காணப்பட்டாலும் அவர்கள் யோசித்துக் கொள்ளுகிறார்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்று சொல்லி. ஆனால் அவைகளெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷங்களாய் இருக்கிறதே ஒழிய அவைகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் அந்த வாழ்க்கையில் பல காரியங்களை செலவழித்து தங்கள் பணங்களை வீணடித்து அந்த சந்தோஷத்திற்காக பல இடங்களுக்கு சென்று பார்க்கிறார்கள். ஆனால் அது தற்காலிகமான சந்தோஷமாக காணப்படுகிறதை போல இருந்தாலும் அதனுடைய முடிவு வேதனைக்குரியது என்பது தான் உண்மை. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இன்றைக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த நிறைவான சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர் எதை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்கிறாரே, எவைகளை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் நோக்கி பார்த்து அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிறைவான சந்தோஷம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோடைய ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். எங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறதுனா, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த கண்டும் கேட்டும் இருக்கிறதுனா எதை இவர்கள் கண்டார்கள், எதை இவர்கள் கேட்டார்கள் என்று பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை என்றால் யாரு? இயேசு கிறிஸ்துவை தான் இவர் சொல்றாரு. நாங்கள் கேட்டதும், அவர் பேச நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்களினாலே கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே அவரை நாங்கள் தொட்டோம். அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார்னா வார்த்தையாக இருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும், நமக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படலையே, நான் பார்க்கலையே, எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கலையே, யோவானுக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்கலைன்னு சொல்லக்கூடாதுன்னா ஜீவ வார்த்தை என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை தான் அவங்க பார்த்தாங்க, அந்த வார்த்தையை தான் அவங்க கேட்டாங்க, அந்த வார்த்தையை தான் அவங்க தொட்டாங்க, அந்த வார்த்தையை தான் நோக்கி பார்த்தாங்க. அதே வார்த்தை இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்தில்னாலும் இன்னைக்கு வார்த்தையாக நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையோடு நம்ம ஐக்கியப்படணும். அப்போ என்ன சொல்கிறாரு? எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், அதாவது ஜீவ வார்த்தையோடும் இருக்கிறது என்று சொல்ல வருகிறார். வேற ஒன்றும் கிடையாது. அப்போது 3 விதமான காரியத்தை பார்க்கிறோம். பிதாவோட ஐக்கியம், குமாரனாகிய கிறிஸ்துவுடனே ஐக்கியம். 2வது
எங்களோடன்னு சொல்கிறார். எங்களோடன்னு சொன்னால் எங்கள்னு பன்மையில் சொல்கிறார், ப்ளூரலில் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபை. இந்த இந்த 3 காரியத்திலும் ஒரு மனிதன் ஐக்கியமுடையவனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு பார்க்கும்போது எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி என்று சொல்றார். நீங்கள் எங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐக்கியமுள்ளவர்களாக மாறுங்க. ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவோடும் இருக்குதுன்னு சொல்றார். இன்னைக்கு எங்கே போய் ஐக்கியப்படலாம்? இன்னைக்கு எல்லா சபைகளிலும் போய் ஐக்கியப்பட்டுடலாமா? நம்ம முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம போய் ஏதோ ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு சபையில் போய் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? அந்த சபையை நடத்துகிறவர் இருக்கிறாரே, அவருடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? பிதாவோடு இருக்குதா, குமாரனோடு இருக்குதா? அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி அவங்களோட ஐக்கியம், அவங்க ஒருவேளை பிரசங்கம் பண்ணலாம், அவங்க ஒருவேளை நல்ல ஆராதனை நடத்தலாம், சபையை நடத்தலாம், நேர்த்தியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அவங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அவங்க கூட ஐக்கியப்படுவதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்காது. இன்றைக்கி அதனால தான் நிறைய பேர் சபைக்கு போகிறவங்களாக இருந்த பொழுதிலும் அந்த சபையை நடத்துகிறவர்கள், அந்த லீடர்ஸ், அவருடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இல்லாததினால்தான் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கவில்லை என்பது உண்மை. பிரியமானவர்களே, இங்கே நாம் யோவானுடைய ஐக்கியம் யாரோடு இருந்தது? அவர் அந்திய காலத்தில் வயதானவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் அந்த ஜீவ வார்த்தையோடும் இருக்கிறதுனாலே நீங்கள் எங்களோட ஐக்கியப்படுங்க அப்படின்னு கூப்பிட்றார். நீங்கள் எங்களோட ஐக்கியப்படுங்க. எங்களோட ஐக்கியப்பட்டீங்கன்னா எப்படி எங்களுக்கு பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியம் உண்டாயிருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அதே ஐக்கியம் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை அங்கே உணர்ந்தவராக இங்கே யோவான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஐக்கியத்தில், இந்த 3 விதமான ஐக்கியத்தில், பிதாவுடனும் குமாரனுடனும் அவருடைய திருச்சபையுடனும் நாம் ஐக்கியமுடையவர்களாக இருப்போமேனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவான சந்தோஷம் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆதலால் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட பிரியமான சகோதரி சகோதரியே, ஒருவேளை துக்கத்தோடு மனவேதனையோடு சந்தோஷத்தை இழந்து நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் உலகத்தில் யாரோடையோ ஐக்கியப்படுறீங்க, மனுஷர்களோடு ஐக்கியப்படுறீங்க, தலைவர்களோடு ஐக்கியப்படுறீங்க, பெரிய அந்தஸ்துடையவர்களோடு ஐக்கியப்படுறீங்க, நல்லது தான். ஆனால் அவர்களோடு ஐக்கியப்படுவதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் வராது என்பது உண்மை. நாம் ஐக்கியப்பட வேண்டிய ப்ரியாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்து ஐக்கியப்பட வேண்டியது யாரோடு கூட சொன்னால் பிதாவோடனும் குமாரனுடனும் அவருடைய திருச்சபை, அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற திருச்சபையுடனும் நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது நிறைவான சந்தோஷம் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி யோவான் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அந்த நிறைவான சந்தோஷம் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் உண்டாயிருப்பதற்கு நீ கிருபை பாராட்டும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஒருவராகிலும் துக்கத்தோடே காணப்படாதபடி ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில குறைவான சந்தோஷம் அல்ல, நிறைவான சந்தோஷம் உண்டாக இந்த ஐக்கியத்தில் அவர்கள் நிலைத்திருந்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருள்வீராக. ஆசீர்வதித்து வழி நடத்தி காரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.